முட்டை தொக்கு செய்ய ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. நான் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், அது உங்கள் விருப்பம், நிறையா வேணால் ஊற்றிக்கோங்க. ஒரு 6 வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வதங்க உப்பு போட்டு பாதி வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் 2.5 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாதிரி கிண்டினோன்னா மிளகாத்தூள் பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு 8 தக்காளி வந்து சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெட்டி போட்டோன்னா தோல் தோலாக வருதா, அது மாதிரி தனித்தனியாக கிடக்குது, சேர மாட்டேது. அதனால் இப்படி போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்குது. மூடி போட்டு எடுத்தோன்னா பாதி வெந்துருச்சு. பாருங்கள், பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ முட்டையை இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டோன்னா அந்த மசாலாலாம் உள்ளே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி நம்ம மூடி போட்ட பிறகு ஒரு அப்பப்போ எடுத்து கிண்டி விடணும், இல்லாட்டி ரொம்ப பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அடியில் பிடிக்குதா, இதெல்லாம் சுரண்டி விட்டு பாருங்கள், முட்டை சுருண்டு வருது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டால் வாசனையாக இருக்கும்.